இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு, விழிப்போடு இருத்தல். சாமி சொல்லும்போது ஜாக்கிரதையோடு இருக்கிறதுன்னு சொல்றான். இந்த விழிப்புணர்வுன்றது என்ன? உணர்வு நமக்கு தெரியும். உணர்வுன்றது எல்லா வகையிலையுமே இருக்கக்கூடியது. தொடுதல், நுகர்தல், பார்த்தல்ல இருந்து கேட்கறதுல இருந்து, ஆமா, அப்ப அதெல்லாம் சார்ந்தது ஒரு உணர்வு நிலையா இருக்கு. அதுல விழிப்புணர்வுன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அப்படி வரும்போது அப்ப இதெல்லாம் அது கட் ஆயிடுது. இங்க அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வருது. அப்ப இந்த உணர்வுல இருந்து அந்த உணர்வை எடுக்கணுமா, இல்ல அதுல இருந்து இதெல்லாம் எடுக்கணுமா, கட் பண்ணணுமா அப்படின்ற அந்த வித்தியாசம். அதுக்கு முதல் நமக்கு விழிப்புணர்வுனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் அதுல இருந்து இதை கட் பண்றதா, இல்ல இதுல இருந்துகிட்டே அதை ஃபீல் பண்றதா, அதாவது உணர்றதான்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்ப இந்த விழிப்புணர்வுனா என்ன? இப்போ இவ்வளவு நாள் வரையும் பேசியிருக்கோம். அது ஏற்கனவே கூட அது நிறைய இடங்களை நம்ம சொல்லி பேசியிருக்கோம். விழிப்புணர்வுடைய மீனிங், அர்த்தம். இப்போ நீங்க பயிற்சி செய்யறீங்க, சித்தவேதத்துல அந்த வார்த்தையை சாமி ஜாக்கிரதையா சொல்றாரு. மற்ற நூல்களில் படிச்சீங்கன்னா யாரோடையும் பேசும்போது கூட விழிப்புணர்வோடு இருக்கணும்னு வார்த்தைகளாக கேட்குறோம். அப்போ அது என்ன, அதனுடைய அந்த தத்துவார்த்தம், அடி தத்துவார்த்தம் என்ன அப்படின்றது தான் இங்கே. தெரிஞ்சதை சொல்லுங்க. அறிவை அறிவார் அறிவது. அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த அறிவு நிலையிலிருந்து அறிந்து கொள்வது. நான் அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே நாம இது சார்ந்து நிறைய பேசியிருக்கோம்னு சொன்னேன். ஏன்னா நீங்க எப்படி அங்கிருந்து எடுத்துட்டு வருவீங்க அப்படின்றதுனாலதான் ஏற்கனவே நம்ம இது சார்ந்து நிறைய பேசியிருக்கோம். எல்லா வகுப்புலையுமே சின்னதா ஒரு அப்படி போயிட்டு வருவோம் அந்த ஜாக்கிரதைக்கு. இது இப்போ முழுவதாகவே இது என்னன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் இது. அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படின்றது என்ன? புலன்களுக்கெல்லாம் மூலமான புலன்கள் கர்ம இந்திரியம், ஞான இந்திரியங்கள் இருக்கு. அதுதான் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அதை சொல்லியே சொன்னேன். ஏன்னா உணர்வுனா அதுவும் சேர்ந்தது தான். காண்பது, கேட்பது, அறிவது, ஆமா, அதுவும் சேர்ந்தது தான். அப்போ ஆமா, சாமியே தானே சொல்றாரு, அதை தாண்டிய ஜாக்கிரதைன்றாரு. காண்பது, கேட்பது, அறிவது, அதை தாண்டிய ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. அப்போ அது ஏதோ ஸ்பெஷலா இருக்குல்ல. அப்போ அது என்ன என்னன்றதை விட இப்ப நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி அதுக்கு ஒரு சின்ன ஒரு அர்த்தம் ஏதாவது ஒண்ணு யாராவது ஒரு ஆள் சொல்லுவீங்கன்னு தான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. என்ன சரவணே? மனம் ஒடுங்கும் போது உறக்க நிலை, அந்த உறக்க நிலையை உறக்க நிலை இல்லாமல் ஒரு மனது ஜாக்கிரதையோடு பழகிற ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றாங்க. தவத்திலேயா தூங்கும் போதா? உட்காந்து தவம் பண்ணும் போதா? தூங்கும் போது மனம் ஒடுங்கும் போது. மனம் ஒடுங்கினா தூக்கம். தூக்கம். மனம் ஒடுங்காமல் தூக்கம் வர நிலையில தூக்கத்தை உணரக்கூடிய ஒரு மனநிலையை விழிப்பு நிலையா மாற்றும். அப்ப நீங்க எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்றீங்க? நான் அந்த மனநிலை ஒடுங்காம ஒடுங்குற நிலையில மனசை வாட்ச் பண்ணணும். தூக்கம் வரக்கூடாது, ஆனா உடல் சோர்வு அந்த ஓய்வு எடுத்துக்கணும். அதுதான் இப்போ நீங்க சொல்றது ப்ராசஸ் சொல்றீங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான சப்ஜெக்ட், அழகா சொல்றீங்க, எனக்கு நல்லா புரியுது. அது ப்ராசஸ். அதாவது நீங்க எப்படி தூக்கம் வருதுன்றத சொல்லிட்டீங்க. அந்த தூக்கம் வர்றதை எப்படி நம்ம திரும்ப விழிப்பு நிலைக்கு கொண்டு வரணுன்றத சொல்லிட்டீங்க. இது ரெண்டுமே ப்ராசஸ். அந்த இடைப்பட்ட ஒண்ணு இருக்கு பாருங்க, எப்படி விழிப்பு நிலைக்கு கொண்டு வர. அந்த விழிப்புன்றது எது? அந்த விழிப்பு அப்படின்றது எது? இங்கிட்டும் ப்ராசஸ், இங்கிட்டும் ப்ராசஸ். இது செயல்முறை, இதுவும் செயல்முறை. அது காண்பது, கேட்பது, அறிவதுனா கனவு காணாமல். காண்பது, கேட்பது,
இந்த மூணும் இல்லாத ஒரு கனவு நிலை தானா நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வது எப்படின்னு வாட்ச் பண்றது அந்த இதுவும் ப்ராசஸ் தான். ஆமா, இது ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல அந்த ப்ராசஸை பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கோமா, அப்ப அதனுடைய தத்துவம் நமக்கு தெரியாதனால, ஏன்னா அது தெரிஞ்சாதானே. இப்போ ஒரு இரும்பு துண்டை கொடுத்துறோம், ஒரு இரும்பு கட்டி ஏதோ ஒன்று கொடுத்துறோம், அதுக்கு எந்த உருவமே கிடையாது, கொடுத்துட்றோம். ஆனால் அதனுடைய பொருள் என்ன, அது இரும்பு, அது இரும்பு. இப்போ அதை என்ன செய்கிறோம், சரவணன்ட்ட கொடுக்குறோம். சரவணன் வந்து கொல்லையன் பற்ற வச்சிருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் என்ன செய்வார், வடிவமைச்சிருவார். இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ அவர் வடிவமைச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க சரவணை அருவா செஞ்சார், கத்தி செஞ்சார், வேல் செஞ்சார், கோல் செஞ்சாருன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, அதனுடைய தன்மை என்ன? இப்போ கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க அது இரும்பு கட்டியாக இருந்துச்சு, துண்டாக இருந்தது, இல்லை இதாக இருந்ததுன்னு இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? அதை தான் இப்போ அந்த விழிப்பு அது ஒரு வகையில் கரெக்டு. ஏன்னா ஜீவனுக்கு உணர்வு வரும்போதுன்னு சொல்றதுனால இது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லையே நான் சொல்ல மாட்டேன், கரெக்டு தான். அது இன்னும் சரியான முறையில் சொல்லணும். என்ன நம்மளோட எல்லா டைமென்ஷனும் எல்லாமே எனக்கு தெரியுது. நான் பேசுறேன், இந்த வார்த்தை பேசுறேன், எனக்கு அப்படின்னு எனக்கு எல்லாமே என்னை பத்தி தெரிகிறது. அதற்கு பேர் அகங்காரம். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுக்கு பேர் அகங்காரம். கையசைப்பது முதல் கொண்டு, நம்மை சார்ந்து நாம் சிந்திப்பது முதல் கொண்டு, நாம் பிறரை சார்ந்து சிந்திப்பது முதல் கொண்டு, இது எல்லாமே என்னது, அகங்காரம். அது ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது அகங்காரம், இது விழிப்புணர்வுக்குள்ள வராது. இது வந்து ஒரு நியூட்ரலைஸா உலக வாழ்க்கைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. நீங்க கையை அசைச்சு தான் ஆகணும், தலை அசைச்சு தான் ஆகணும். அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அதுல பொருள் இல்லாமல் போயிடும். அது எல்லார்ட்டையும் இருக்கிறது. இப்ப சாமி இந்த நியூட்ரலைஸ் இருக்குல்ல, இந்த நார்மலா போயிட்டு இருக்குல்ல இந்த உலக வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, ஏன்னா இது பெருங்கனவுன்னு சொல்லிட்டாருல, அப்ப நீ இதுல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கல, இதுலதான் உனக்கு ஒரு விழிப்புணர்வு ஜாக்கிரதை வரணுன்றாருல, அதுதான் என்ன நிகழ்வு நடக்கும்போது சாட்சியா ஒன்று இருக்குல்ல, நடக்குதுன்ற ஒரு உணர்வு வருது இல்ல, காமனா சொல்லுங்க நீங்க. அப்ப ஐயா சொன்ன மாதிரி பயிற்சியிலையும் சொல்லுங்க, தூக்கத்திலையும். நீங்க அது சொல்ல வேணாம் எனக்கு, நீங்க எதுல சொன்னாலும் விழிப்புணர்வுன்றது இதுதான். போய் ஒடுங்குறது ஓகே, அது கிட்டத்தட்ட உடற்பணிக்கும் அதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்னன்னா மனதை வந்து ஃபுல்லாலாம் அடங்கிருந்து நம்ம சொல்ல முடியாது. மனது வந்து ஒடுங்கும், அதாவது எண்ணங்கள் அற்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக முடியும். கரெக்ட், சாமி சொல்லியிருக்காரு, மனம் வந்து வேலை செய்கிற தொழிற்சாலையில வேலை செய்யுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அது ஒரு சாட்சி பாவனை சாட்சி பாவனையா இன்னொரு அப்சர்வர் இருக்காங்க அங்க. மனமே இன்னொரு நிலையில இருக்கு, அது என்னன்றது நமக்கு அதுதான் நீங்க ஒரு சொல்லுவீங்க, ஒரு மனசாட்சினால தான் சாமி சொல்லுவாங்க. அந்த அப்சர்வர் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கு. அதை விட்டுட்டோம்னா, அதை கவனிக்காம நம்ம விட்டுட்டோம்னா கரெக்ட். அதான் ஐயா சொன்னாரு, கரெக்ட். ஸோ அந்த விழிப்புணர்வு இருந்துட்டு இருந்ததுன்னா அது அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜ் போதும், நீங்க சொன்ன மாதிரி கவனத்தை வச்சுட்டு அங்க இருந்து டிராவல் போறதோ மற்ற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் அணிவேன். இன்னும் ஒரு தனியா பாக்குறது யாரு நம்மள மீறி, அப்ப வந்து குழந்தைகள்லாம் எதுவும் வேலை செய்யாது, எந்த விதமான கனெக்ஷனும் வெளியுலகத்தோட எந்த கனெக்ஷன், ஆனா எல்லாமே கேட்கும், நடக்கிறது இது எல்லாமே கேட்கும். பட் நம்ம கவனம் அங்க இருக்கிறப்போ எதுவுமே எல்லாமே அடங்கிடுச்சு. அத அப்ப சாமி சொல்றாரு, நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் உன் அருகே வந்து நின்றால் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். தெரியாதுன்னு சொல்றோம். இப்போ நான் ஒன்னு தட்டியோ இல்ல தொட்டோ, உன்னுடைய தோள்களை தொட்டோ நான் எழுப்பினால் உனக்கு தெரியுமான்னா தெரியும்ன்றான். இப்போ நான் உன்னை தட்டி தொட்டு எழுப்பியாச்சுல, உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, நான் விழித்து கொண்டேன்றார். என்ன சொல்றாரு,
நான் விழித்து கொண்டேன். நீங்கள் என்னை தொட்டு எழுப்புனதுனால நான் விழிச்சுக்கிட்டேன்னா உணர்வோடு விழித்ததனால் விழிப்புணர்வு. நான் தூங்கிட்டு இருந்தேன். அவர் எந்த விழிப்புணர்வு சொல்றாரு? கண்களை திறந்து பார்ப்பதை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உணர்வு என்பது பொதுவானது, தொடுதல், நுகர்தல், இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் சேர்த்து. அப்ப நீங்க தொட்டு எழுப்புனதுனால நான் விழித்து கொண்டதனால் நான் ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு வந்ததனால் நீங்க பக்கத்துல இருந்து நீங்க என்னை தொட்டு எழுப்புனீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சாமி சொல்றாரு, இதுவல்ல விழிப்புணர்வுன்றார், இதுவல்ல ஜாக்கிரதைன்றார். இதுவல்ல ஜாக்கிரதை. சொல்லிட்டாரா? மனம் ஒடுங்குவதை அறிவால் கூர்ந்து கவனிப்பதுதான். மனம் ஒடுங்குவதை நாமளே ஒரு ஸ்டேஜ்ல போய் அதுவே ஒடுங்குது. தூக்கத்திலையும் சரி, பயிற்சிலையும் சரி, அதை வந்து அந்த அறிவு வாஷ் பண்ணிட்டே இருந்தாதான் அது வந்து. இப்ப நான் சொன்னதை திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. இதுல சாமி பதில் வச்சிருக்காரு. சாமி இதுலயே பதில் வச்சிருக்காரு. நீ தூங்கி கொண்டிருக்கிறாய், நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன், உனக்கு தெரிகிறதான்னு கேட்கிறாரு. நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. நான் உன் அருகில் வந்து நிற்கின்றேன், உனக்கு தெரிகிறதான்னு கேட்கிறாரு. தெரியலன்றாரு. இப்பொழுது நான் உன்னை தொட்டு எழுப்புகின்றேன், அப்பொழுது என்ன நடக்குதுன்றாரு. நான் உணர்வு வருது, கண்ணை திறந்து நான் பார்க்கிறேன், எனக்கு விழிப்புணர்வு வந்தது, நீங்க வந்தது தெரிஞ்சது, தொட்டது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இதற்கான பதில் சாமி முன்னாடி நான் வந்து நின்றேன் உனக்கு தெரிந்ததான்னு கேட்டார்ல, அதுதான் பதில். ஆமா, நான் தொட்டதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அது என்ன இல்ல, விழிப்புணர்வு கிடையாது. கரெக்ட் தான், நீங்க சொன்னதுதான். வரல, முடியல. ஏன்னா அவர் தூக்கத்தை எக்ஸாம்பிளா வச்சு பேசிட்டாரு சாமி. தூக்கத்தை உதாரணமா வச்சு சொன்னதுனால அதை அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டாரா. இப்ப நான் வந்துட்டேன், உனக்கு தெரியல, இதுதான் பதில். அப்பனா அங்க என்ன இருக்கணும்? விழிப்புணர்வு இருக்கணும். அப்ப அங்க விழிப்புணர்வு இருந்தா தானே சாமி வந்தாலே. ஆமா ஆமா, வச்சுக்கலாம். கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆமா, அப்படிதான். என்ன நான் சிரிக்கலாம் கூடாது, அது உண்மைதானே. அது நமஸ்காரம். அப்ப நான் வந்து நின்னேன், நீ உனக்கு தெரியல, நான் தொட்டேன், உனக்கு தெரிஞ்சது. அப்ப நீ முழிச்சிட்டேன்னு சொன்ன, விழிப்புணர்வுக்கு வந்துட்டேன்னு சொன்ன, அப்ப சாமி சொல்றாரு அது இல்ல விழிப்புணர்வுன்றார், அது கிடையாது ஜாக்கிரதைன்றார். முன்னாடி பதில சொல்லிட்டார், நான் வந்து நின்னேன் உனக்கு தெரிஞ்சதா. ஆமா, ஆனா அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, எப்படி தெரியும்? நம்ம தோமல கபி அப்படி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. ஒரு சின்ன குண்டூசி, ஒரு ஊசியில் எவ்வளோ சவுண்ட், இப்போ குண்டூசி படம் சவுண்ட் வராது, அந்த குண்டூசியோட அந்த அதிர்ச்சியில நம்ம இது அவனுக்கு அப்புறம் அது விழிப்புணர்வு இல்லைன்றார். அப்போ வந்து நம்ம தூங்கும்போது 3 மணி ஆச்சுனாக்கா நம்மளை அறியாமல் இருந்துச்சு தவம் போயிட்டு முகம் கட்டி பல்பு கட்டிக்கிட்டு வந்து தவத்தில் உட்காந்து திருப்பி அதே நேரத்தில் போகிறோம், தூங்காம தூங்கிலாம் போகிறோம். அப்போ அந்த நேரம் தான் வெயிட் இல்லையா? இல்லை, ஒரு நாய் கூட இருக்கையா, நாய் வந்து உறங்குற மாதிரி வாங்கி போனா கதையை பார்த்து. ஆமா, அது ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே, ஜீவராசிகளுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. குழந்தைகளுக்கு அந்த 1 வருஷத்துக்கு அது இருக்கும். புலன்களாக இல்லாம நம்மளோட உணர்ச்சிகளாக இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை அறிகிறதுங்கிறது விழிப்புணர்வு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு ஃபயர், நெருப்பு ஃபயர் ஆயிடுச்சு, என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் அதை செய்ய மாட்டீங்க, முடிஞ்ச அளவு என்ன செய்வீங்க? எஸ்கேப் இல்லையா, வெளியில ஓடுறது தான்.
இது ஜாக்கிரதை. இது ஜாக்கிரதை. என்னன்னா தீ பிடிச்சிருச்சு. நம்ம முதல் இங்கேருந்து என்ன செய்யணும்? எஸ்கேப் ஆகி போகணும். இது ஜாக்கிரதை. வெளியில போயிடுறீங்க. ஒருத்தன் உங்களை கத்தியால குத்த வர்றான், என்ன செய்வீங்க? முடிஞ்ச அளவு தடுப்பீங்க, இல்லைன்னா ஓடிடுவீங்க. ஒரு நதியிலையோ கடல்லையோ நீங்க குளிக்கிறீங்க, ஒரு லிமிட் தெரியும், உங்க லிமிட் தெரியும், இது வரையும் தான் நம்ம போக முடியும், அதுக்கு மேல நம்ம போகக்கூடாதுன்றது உங்களுக்கே தெரியும். அது ஜாக்கிரதை. இவ்வளவுதான் நம்ம போகலாம், அந்த நதியிலேயோ கிணத்துலையோ இவ்வளவுதான் நம்ம போகலாம், போக முடியும். நமக்கு நம்ம உணர்வு சொல்லிடும், வேற உனக்கு நீச்சல் தெரிஞ்சா கூட நீ இவ்வளவுதான் போகணும், அதுக்கு மேல போகாத அப்படின்னு அது உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது ஜாக்கிரதை. சரியா? இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம்ல. இப்போ உங்களுக்கு வந்துருச்சு, டக்கு டக்குன்னு மனசுல வந்துருச்சு சொல்லும் போதே, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப சாமி என்ன சொல்றாரு? இது எதுவுமே ஜாக்கிரதை இல்லைன்றார். இது எதுவுமே ஜாக்கிரதை கிடையாது அப்படின்றார். ஏன் சாமி அப்படின்னு? நீ இங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து வந்து திரும்ப எங்கதான் போய் மாற்ற? இல்ல இல்லையா? அப்போ நீ இங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து வந்து திரும்ப முதல்ல நீ மாட்டியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, உண்மையாலுமே உனக்கு ஜாக்கிரதை வந்திருக்குன்றார். இப்போ ஒருத்தன் போய் கிணத்துல விழுந்து மாட்டிக்கிட்டான்னா அவன் சர்வ ஜாக்கிரதை ஆயிடும். அந்த கிணற படிச்சிருவான் அவன். இல்ல விழுந்து தத்தகா புத்தகம் தத்தி கித்தி என்னவோ பண்ணி வந்துட்டான்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கிணத்தை பத்தின என்ன அது ஆராய்ச்சி வந்துடும். இது எத்தனை அடி ஆழம் நீளம், நம்ம என்ன எந்த அளவுக்கு நீச்சல் பழகணும், எங்கிட்டு போகலாம் வரலாம்ன்றதெல்லாம் என்ன ஆயிடும், அப்படியே உள்ள ஓட ஆரம்பிச்சிடும். இல்லையா? இப்ப அது செய்யல. நம்ம அப்பப்ப என்ன செய்யறோம்? ஜாக்கிரதைன்னு நினைச்சு அங்கிருந்து தப்பிச்சுதான் வெளியில வரோம். நம்ம ஜாக்கிரதைக்குள்ள போகல. சாமி சொல்ற நீ ஜாக்கிரதைக்குள்ள போகல. நீ அதுதான் இப்ப நீங்க சொன்னது. ஒரு குண்டூசி போட்டா கூட நம்ம நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு டப்புன்னு ஒரு அடி எங்கேயாவது அடிச்சான்னா உடம்பு அப்படி தூக்கி போடுது இல்லையா? அது இல்லைன்றார். அது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையில இருந்தீங்கன்னா அந்த அதிர்வே என்ன ஆகாது, உங்களுக்கு வராது, உள்ள வர உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அதுதான் சொல்றாரு. சரியா? இதெல்லாம் இல்லைன்றார். இதெல்லாம் ஜாக்கிரதை கிடையாது. அப்புறம் எது அந்த ஜாக்கிரதைன்றது, விழிப்புணர்வுன்றது அப்புறம் எது? இப்ப நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்லணும். ஒரு பல்ல வச்சு நம்ம நந்து போயிருக்கிறோம், பல்ல வச்சுனாக்கா அங்கே பல்ல வச்சுனா பார்த்து சொல்லுவோம், டக்குன்னு பார்த்தா பல்லம் இருக்கும். கீழே போயிடும், ஒரு 5 கீழே அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் பார்ப்போம், ஆமாம் எனக்கு வருது. ஏன்னா நம்ம ஜாக்கிரதை வச்சு அந்த நம்மளுக்கு எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கணும். ஒரு ஜீவன் நம்மளுக்கு ஒரு இந்த போகிறப்போ இப்படி இரு அப்படி இரு, நம்மளை அறியாமல் நம்மளுக்கு எக்ஸ்பிரேஷன் கொடுப்போம். அதுவும் நம்ம அதான் ஜாக்கிரதை என்னுடைய ஐடியா. அது இப்ப நீங்க சொன்னதே தான் நான் கிணறு அது இதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஜீவனுக்கு உணர்வு கரெக்ட். அதெல்லாம் பயிற்சியில. நான் இப்ப கேட்கறதே அந்த ஜாக்கிரதை என்ன? இது அடுத்த கேள்வி. இந்த கேள்வி முடிச்சுதான் போலாம். ஐயா கேட்கிறாரு. அப்ப அங்க நான் இல்லை, தான் என்பதுதான். இப்ப சாமி நான் வந்தேன் உனக்கு தெரிஞ்சான்னு கேட்கிறாரு. தான் என்பது இருந்தால் சாமி வந்தது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அங்க தான் இருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை. அதே தானே இங்கேயும் பண்றீங்க, அதே தானே இங்கேயும் பண்றீங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. தூங்கும் போது புலன்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கு, அதனால நீங்க வந்தது தெரியலன்னு சொல்ல முடியாது. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கும் போது பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆமா, அது கரெக்ட். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும், இதை தாண்டி வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே தடவை ஒன் டைம் மட்டும் சாமி சொல்லக்கூடிய அந்த ஜாக்கிரதை வந்ததனால்தான் நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? இங்க வந்திருக்கீங்க.
அந்த ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஜாக்கிரதை வந்திருக்கு. அந்த ஜாக்கிரதை மறுபடியும் உங்களுக்குள்ள என்ன ஆகலை? கண்டினியூ ஆகலை. நீங்கள் அதை விட்டுட்டீங்க. அதனால உங்களுக்கு எப்பவுமே என்ன வரமாட்டேங்குது? ஜாக்கிரதை வரமாட்டேங்குது. இதுதான் இதில் உள்ள சூட்சமம். அந்த ஒன் டைம் எது? நீங்கள் மரணத்தை குறித்து யோசிக்கும் போதும், முக்தியை குறித்து யோசிக்கும் போதும், மோட்சத்தை குறித்து யோசிக்கும் போதும், இல்லை ஆன்மீகம் சொல்லக்கூடிய அந்த தேடல், இந்த சித்தர்கள் பல விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் கடந்து யோசிக்கும் பொழுதும் ஒரு ஜாக்கிரதை வருது. இதை கேட்டதுக்கு அப்புறம், ஆகா இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளை காப்பாத்தாதுன்னு தெரிஞ்சு வருது பாருங்க. அங்கதான் வந்த முதல் ஜாக்கிரதை. அதுதான் சாமி அதுதான் பிடிக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதை உனக்கு ஏற்கனவே அது வந்துருச்சு. வந்ததுனாலதான் நீ என்ன செஞ்ச? இதுக்குள்ள வந்த. அந்த ஜாக்கிரதை வராம யாரும் சித்த வித்தைக்குள்ள வர முடியாது. அதுதான் உண்மை இல்லையா? வந்துருச்சுல்ல. இப்போ அது எப்படி இருக்கும்ன்றத சொல்லிட்டேன்ல. இப்ப சொல்லுங்க ஜாக்கிரதை எப்படி இருக்கும்? நம்ம உறங்குறோம், புரியுற மாதிரி சொல்லுங்க. கரெக்ட். கடந்து போய்கிட்டே இருக்கும். ஏதாவது நிச்சயம் இல்லாத அந்த நம்ம உணர்வு சொன்னதே தான் திரும்ப சொல்லியிருக்கீங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. சாமி சொன்ன ஜாக்கிரதைக்கு வெளியில ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சாமி ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்றார்ல, இதுக்கு வெளியில உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் ஆகக்கூடிய பெருமக்கள்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, அதை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? தீர்க்க தரிசனம். ஏன்னா ஜாக்கிரதையில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த பக்கம் நடக்கிறது, இதுக்கு அங்கிட்டு நடக்கிறது, ஊர் விட்டு ஊர் நடக்கிறது, உலகம் விட்டு அண்டம் நடக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்காங்க. அதுதான் சாமி இங்க சிம்பிளா என்ன முடிச்சிட்டாரு? அதை பெருசா சொல்றத சாமி சின்னதா ஜாக்கிரதையில் இரு, ஜாக்கிரதையில் இரு, 2 பார்ட்டா முடிச்சுட்டார் இல்லையா? இப்ப சொல்லுங்க ஜாக்கிரதைன்னா. இல்லம்மா, ஜாக்கிரதை சூட்சமெல்லாம் பிரியணும்னு அவசியமே கிடையாது. இதுல இந்த டிராவல்ல ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த சூட்சமம் பிரிகிறது, இந்த விந்து கட்டுறது, சுக்லம் கட்டுறது, மணி கட்டுறது, அதன் பிறகு இந்த சித்து கைகூடுறது, அதன் பிறகு வாக்கு பலிதமாகிறது, நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகிறது. அப்புறம் நம்ம பார்த்தா சில விஷயங்கள் சரியாயிடும். நம்ம அது நேத்திர இதுன்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று இருக்குல்ல. நீங்க எல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சுதான் வந்திருக்கீங்க இல்லையா? இன்னைக்கும் நம்மளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் ஆளு வெளியில இருக்காங்க இல்லையா? இப்படின்னா என்னென்னமோ பண்ற அளவுக்கு ஆளு வெளியில இருக்காங்க. அதெல்லாம் சாமி இங்க உடைக்கிறார். அதெல்லாம் என்ன செய்யறாரு? சாமி உடைக்கிறாரு. அப்ப இந்த சூட்சுமம் பெரியதே பெருசு இல்லை, ஆனால் ஜாக்கிரதை என்பது பெரியதுன்னு சாமி இங்க பேசுறாரு. அதெல்லாம் உனக்கு ஈஸியா நடந்துருன்றாரு. ஏன் அப்படின்னா, நீ செத்தாதானே நடக்க போகுதுன்றார். அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? நீ செத்தா அதுதான்டா நடக்க போகுது. நீ செத்தேன்னா மொத்தம் பிரிஞ்சு போயிடும். அது நீ இருக்கும்போது பிரியுது, அவ்வளவுதானே. இதுல என்ன நீ என்னத்தை கண்ட? ஒண்ணும் இல்லையே. அது இல்ல ஜாக்கிரதை. இப்ப சூட்சமும் பிரிஞ்சிருச்சு, பாடியில இருந்து என்னாச்சு? சூட்சமும் பிரிஞ்சிருச்சு. எல்லா குருமாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பார், நான் இல்லாத போது நீ இதை பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்? உனக்கு திரும்பி வர தெரியாது. அங்க என்ன அர்த்தம்னா, நீ ஜாக்கிரதையில இல்லைன்னு அர்த்தம். நீ ஜாக்கிரதையில் இல்லை. ஏன்? உன்னோட சூட்சமம் தானே, உன்னோட ஆன்ம உடல் தானே, நீ நினைச்சா சேரணும்ல. அப்போ உனக்கு அங்க ஜாக்கிரதை இல்லைல்ல. ஜாக்கிரதை இல்லைனாலும் அது திரும்ப வராது. அந்த ரகசியத்தை யாரும் என்ன செய்யல? சொல்லி கொடுக்கல. அதனால நான் இல்லாம நீ பயிற்சி செஞ்சிடாதேன்னு எல்லா குருமாரும் என்ன செஞ்சாங்க? பண்ணாங்களா? சாமி என்ன செஞ்சாரு? சூட்சமம் பிரியறதே விட்டுரு, நீ முதல் அந்த அலாட்னஸ் ஜாக்கிரதைக்கு வா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிரியறது பிரியாதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த குரங்காட்டி வித்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். முதல் ஜாக்கிரதைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க தான் சொல்லணும். கரெக்ட். எப்போது நீங்கள் சமாதி ஸ்டேட் நிலை போறீங்களோ அதுதான் என்னது? ஜாக்கிரதை. சமாதி நிலை போனால் என்ன நிலையில இருப்பீங்க?
அதுதான் முன்னாடியே வந்துருதே. அதுதான் சாமி ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. அதான் இங்க எல்லாமே வந்துருதே. இன்னும் வேற மாதிரி கரெக்ட். வேற சமாதி போயிட்டீங்கன்னா எப்படி கதி போடும்? அதுக்கு இன்னொன்னு அந்த அம்மா சொன்னதும் கரெக்ட். எல்லா பதிலுமே கரெக்ட். ஆனா எளிமையா சொல்லுங்க. அது ஒரு அப்படின்றதுல ஒரு அகங்காரம் இருக்குன்றார். ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போன உடனே அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே அந்த அந்த அதிர்வலையை தொட்ட உடனே உங்களுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கும். வந்து அடுத்த நிமிஷமே என்ன தெரியுமா ஆயிடும்? நம்ம தான்டா எல்லாமே, இது எல்லாமே நம்ம தான். ஆமா, இது எல்லாமே, இது ஃபர்ஸ்ட் டைம், இது எல்லாமே நம்ம தான் அப்படின்னு எல்லாம் கலைஞ்சிரும். கட 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 கடக்குன்னு இதெல்லாம் சேர்த்து வச்சீங்களோ பூரா கலைஞ்சிரும் இல்ல? ஆமா. அதுதான் அப்ப வந்து எது இருந்துச்சு இல்ல. அவ்வளவுதான். எது இருந்துச்சு இல்ல. என்னங்க சரவண மனசு இல்லாம இருந்தா எதெல்லாம் இல்ல. உலகமே கிடையாது. அப்ப அங்க என்ன வருது? மனசு இல்லாம இருந்ததுனால உலகமே இல்ல. உலகமே இல்லைன்னா அங்க என்ன இல்ல? அது ஓகே, அது கரெக்ட். ஆனந்தம்ன்றது ஒரு ஸ்டேட் நிலை. அங்க என்ன இல்ல? அடுத்து சொன்னீங்களே அதோட சேர்ந்து பிரிவினோட சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களே சரவணன். இப்ப என்ன இப்ப கரெக்டா சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுறீங்க. பிரிவினைன்னு சொன்னீங்க, அதோட சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. அங்க என்ன இல்ல? எதுவுமே இல்லை. இப்ப அங்க எல்லாமே நான் தான் வரக்கூடாது. அங்க என்ன இல்ல? எதுவுமே கிடையாது. இப்போ இங்க வெளியில சொல்லுவாங்க சூனியம். இது ஏன் அந்த சூனியத்துக்குள்ள போய் ஜாக்கிரதை வரணும்ன்றாரு சாமி. இப்போ அங்க வந்து சூனியம் தான், எதுவுமே இல்லைன்ற நிலை ஆரம்பிக்குது இல்ல. அப்ப அதுக்குள்ள போய் ஜாக்கிரதை வரணும்னு சொல்றாரு சாமி. ஏன் அப்படின்னா அந்த சூனியம் எதுவுமே இல்லாத ஒன்றுக்குத்தான் உணர்வு வருகிறது. எதுவுமே இல்லாத ஒன்றுக்குத்தான் உணர்வு வருகிறது. ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள குகைக்குள்ள போறீங்க, நல்லா கேட்டுங்க. சுரங்கப்பாதை இருக்கு, குகைக்குள்ள நீங்க மட்டும்தான் போறீங்க, நீங்க மட்டும்தான் போறீங்க. ஆனா மனசு என்ன சொல்லுது? உனக்கு பின்னாடி யாரோ வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. இல்ல நீ போற பத்தியா, அங்க யாரோ ஒரு ஆளு இருக்காங்கன்னு அறிவுறுத்தும். ஏன் அறிவுறுத்துது? அதான் சுரங்கப்பாதையை சொன்னேன் நான். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு அறையவோ எதையோ சொல்லியிருப்பேன். ஏன்னா சுரங்கத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா மனசு என்ன ஆயிடும்? உங்களுக்கு மனம் உள்ள வர வர என்ன ஆகுது? மனம் உள்ள வர வர என்ன ஆகுது? யார் சொன்னா? பயம். மனசு உள்ள வர 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 ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள நீங்க போறீங்க. போக 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 உங்களுக்கு ஜாக்கிரதை வராது, பயம்தான் வரும். ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. இல்ல எதுவுமே தெரியல. நான் எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியல. அதை பார்த்து
பார்த்தீங்கன்னா அடுத்தது எனக்கு நினைவு வருது என் மூச்சு இல்லை. ம் நான் மூச்சை கூடாது நான் அது கவனிக்கிறேன், என் மூச்சு கட்ட கவனிக்கிறேன். ம் மூச்சு காக்க கவனிச்சோட மூச்சை போட்டு நான் என்னுடைய மூமெண்ட்டே எதுவுமே இல்லை. எல்லாம் வெளியெல்லாம் பார்த்துங்க சுத்தமாக. அடுத்தது எனக்கு வந்தது பயம் தான் வந்துச்சு. அதுதான் நம்ம மூச்சை உள்ளே அது நான் பயம் பேக் ஆகிட்டேன். ஆமாம். இதுக்கு பேர் ஜாக்கிரதை இல்லை, இதுக்கு பேர் பயம். நீங்கள் எதையெல்லாம் ஜாக்கிரதையை நினச்சிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் விட்டால் தான் உண்மையான ஜாக்கிரதையை நீங்கள் அடைய முடியும். சரியா? இப்போ இந்த சுரங்கத்துக்குள்ள போகிறீங்க, மனம் சொல்லுது அங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, பின்னாடி யாரோ ஒருத்தர் வராங்க. இப்போ நீங்கள் அந்த எண்டு வரையும் போயிட்டீங்க. இப்போ பின்னாடி இருந்தவர் வந்தாரா? அங்கே யாரோ ஒருத்தர் இருந்தாரா? அப்போ அது யாரு? மனமில் இரண்டு வகை படிங்க. ஆழ்ந்த மனசு, அங்க யாரு இருக்கா அது மட்டும் சொல்லுங்க. எதுவுமே இல்லைங்க. ம் அது ஒண்ணு அழகா சொல்லுது. அது பொய் சொல்லல, உண்மையதான் சொல்லிரு. அவ்வளவுதான். அது என்ன சொல்லிருச்சு, நீ என்னை உள்ள கூட்டிட்டு வந்துட்ட, அடுத்து நான் போய் சேரக்கூடிய இடம் எது? ஜீவன் தான். அடுத்து நான் வெளியில வியாபித்து இருந்துச்சுல்ல, இப்ப நம்ம அந்த சுரங்கத்துக்குள்ள போனதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வியாபகம் குறைஞ்சிருச்சு, இடம் சுருங்கிருச்சு, குறைஞ்சது. அதனாலதான் குகையில போய் தவம் பண்ற காரணம் வந்து அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ அது அப்படியே சுருங்கிருச்சு. சுருங்கின உடனே மனம் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டிராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பயம் ஏன் தெரியுமா வந்துச்சு? இந்த பயம் ஏன் தெரியுமா வந்துச்சு? ஏன் வந்துச்சு சொல்லுங்க இந்த பயம்? நம்ம மனதோடு பயணப்பட்டு பழக்கம் இல்லை நமக்கு. மனதோடு ஆமா பயணப்பட்டு பழக்கம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பழகிதான் பழக்கம் இருக்கு உங்களுக்கு. எப்படி? அது சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்க, குதினா குதிப்பீங்க, ஆடுனா ஆடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா அதோட லாங் டிராவல் நீங்க போனதில்லை, தனியா போனதில்லை. நீங்க எப்படி போனதில்லை? தனியா போனதில்லை. நித்யானந்த போக தெரியுமா? அந்த பக்கத்துல உள்ள போயிட்டு தவம் பண்ண. அப்பதான் பண்ண முடியும். ஒரு பெண்கள் இருக்குல்ல, அது மேல கொஞ்சம் பேசின வந்து கரையாச்சு. இந்த டார்ச் லைட் எடுத்து டார்ச் மாதிரி மனசு சொல்லிட்டு வெளில போ, வெளில கலந்து சொல்லுவேன். சொல்லுதா உங்களுக்கு? அதுதான். அது வந்து உங்களுடைய அந்த அளவுகோலை வச்சு அது பேச ஆரம்பிக்கும். அப்போ ஆமா வரும். அந்த ஐயா சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அந்த மனதோடு பயணப்படாததனால் உங்களுக்கு வரக்கூடியது பயம். இப்ப மனதோடு பயணம் உங்களை கேட்காது, அது உங்க கூடயே டிராவல் ஆகவே ஆரம்பிக்கும். இப்ப அது என்ன சொல்லுது, இங்க வா, நீ வந்து உள்ள வந்துட்ட, நீ வந்ததுனால நான் உள்ள வந்துட்டேன். இப்ப நான் வந்ததுனால நான் என் வீட்டுக்கு போகணும். அது ஜீவன் இல்லையா? இப்ப நான் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க விதை கொடுக்கும்போது சொல்லணும்ல, மனதினுடைய சாட்சி ஜீவன், மனதினுடைய சாட்சி ஜீவன். இப்ப அங்க உள்ள இருக்கிறதும் ஜீவன் தான், பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறதும் ஜீவன் தான். இங்க வெறும் நடைபெணம் தான் போயிட்டு இருக்கு, நடைபெணம் தான் போயிட்டு இருக்கு. இப்ப மனசு தன்னோட இடத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. சொன்னார்ல, நான் இருக்கனா இல்லையா, மூச்சு விடுறனா விடலையான்னு எனக்கு தெரியல. அந்த இது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்தது பயம்தான். அப்படின்னா இதோட முடிஞ்சுதுன்னு நினைச்சோம், பயம் வந்துருச்சு இல்லையா? அதுதான் இல்ல. கரெக்ட், உண்மைதான் அது. ஆமா, இப்ப சாமி வந்து காட்டியிருக்காருல்ல. ஆமா ஆமா, அவரு காட்டுவார், எனக்கு தெரியும் அவர் காட்டுவார்னு. ஆமா, அதனால அந்த பயம் தான் என்ன செய்யுது, உங்களை போக விடாம, அங்க போக விடாம ரிவர்ஸ்ல என்ன செய்யுது, வெளியில கூட்டிட்டு வருது. சரியா? இப்ப அங்க உள்ள ஒண்ணு இருந்தது, வெளியில ஒண்ணு இருந்தது, ரெண்டும் ஒரே ஜீவன் தான் இல்லையா? யாரோ இருக்காங்கன்னு. இப்ப அங்கேயும் இங்கேயும் இருந்துச்சு பாருங்க, அதுதான் ஜாக்கிரதை. பின்னாடி உங்களுக்கு பின்னாடி இருந்ததும் ஆனா எதுவுமே இல்லை. ஆமா, ஆனா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க பொய்யில இருந்து உள்ள வந்துட்டீங்க, பொய்யில இருந்து என்ன செஞ்சிட்டீங்க, உள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப உண்மை கண்ணுக்கு தெரியாது, பொதுவா உண்மை கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஆனா மனம் அறிவுறுத்துது, அங்க ஒரு ஆள் இருக்கான், நீ போகலைனாலும் நான் போய் ஆகணும். இப்ப நான் போறதா இருந்தா உன்னைய கழட்டி விட்டு போயிடுவேன்.
நான் உன்னை கழட்டிடுவேன். என்ன அங்கே மரண பயம் வந்துடுது நமக்கு. ஆகா போயிட்டானா நம்ம முடிஞ்சிருவோமே அப்படின்னு. இப்போ ரிவர்ஸ் ஆகி என்ன செஞ்சிருவோம், வெளியில் வந்துடுவோம். சரியா? இதில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த பாம்பு புத்து இருக்குல்ல, பாம்போட ஆமா ஆமா அது ஒண்ணுங்கய்யா. இதுல இந்த ஜாக்கிரதைக்கான இடத்த சொல்றேன், இந்த நுட்பமான இடம். இப்போ இப்படி ஒரு ஹோல் இருக்கு, அது பாம்போட வீடு, அது உள்ள போகுது. இப்போ அங்கிருந்து ஒரு பாம்பு வருது, பெரிய பாம்பு. பாம்பு என்ன செய்யுது, உள்ள போகுது. நல்லா கேட்டுக்குங்க. ஆனா அது உள்ள போகாது. கரெக்டா? பாம்பு எப்பவுமே என்ன செய்யாது, தலை உள்ள போறதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அது வாசல்ல தான் நிற்கும். நீங்க இந்த அளவுக்கு கை விடுற அளவுக்கு வாசல்ல தான் நிற்கும். ஆனா உடம்ப மட்டும் என்ன செய்யும், உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், பாம்பு உள்ள போயிடுச்சு அப்படின்னு. உள்ள கையை விட்டீங்கன்னா இல்ல, இது ஜாக்கிரதை, இது ஜாக்கிரதை. இதற்கு பேரு விழிப்புணர்வு. அது டிசைட் பண்ணிருச்சு பாருங்க. நம்ம உள்ள போறோம், கண்டிப்பா எவனாவது ஒருத்தர் என்ன செய்வான், கை விடுவான், கம்ப விடுவான், ஏதாவது செய்வான். அதனால நாம இங்கனே நின்றுக்குருவோம், மொத்த உடம்பையும் உள்ள இழுத்துக்குருவோம். இந்த எவனாவது ஒருத்தன்றதுதான் புறத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். அந்த உணர்வு வரணும். சரியா? இப்ப தீர்க்க தரிசனம்னு ஒண்ணு பேசணும்ல, அது ஜாக்கிரதை தான். அது ஜாக்கிரதையோட சேர்ந்தது தான். இப்ப சாமி என்ன சொல்றாரு, அது எல்லாமே இல்லைன்றார். அதெல்லாம் ஜாக்கிரதை கிடையாது அப்படின்றார். நீ ஜாக்கிரதையால ஒருத்தனுக்கு ஒன்று சொல்லக்கூடியது, அடுத்த வாரம் நடக்கக்கூடியது, அடுத்த நாள் நடக்கக்கூடியது, இல்லை ஏதோ ஒரு காட்சியை கண்டேன்னு கூப்பிட்டு சொல்றது, இது எல்லாமே ஜாக்கிரதை கிடையாது. ஆனா அது ஜாக்கிரதையில தான் வருதுன்றார். இது ஜாக்கிரதை கிடையாது, அது ஜாக்கிரதையில தான் வருது. அது உனக்கு இயல்பாவே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றார். அது கிடையாது ஜாக்கிரதை, அது உனக்கு இயல்பாவே வர ஆரம்பிக்கும். ஆனால் அதை கடந்தது தான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் ஜாக்கிரதை இல்லைன்னா, எங்கேயோ நடக்குது, அதை சொல்றோம், ஒரு 4 பேர் கேட்டு பரவாயில்ல ஒரு எதோ சொல்றாருன்னு சொல்ற அளவுக்கு மெச்சுற அளவுக்கு நம்ம செய்யறோம். இதவே ஜாக்கிரதை இல்லைன்னா அப்ப இதை தாண்டி என்ன இருக்கு உள்ள? சித்து கை விடணும்ல, அதுல இது ஒரு பார்ட். நான் போதனத்துக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் டிப்ஸ் கொடுத்துட்டே வரேன். ஆமா, இதெல்லாம் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுங்க, அழகா எல்லாம் ஓடி வந்துடும். ஆமா இருக்கு, அது ஜாக்கிரதை. அதுக்கு முதல் இந்த ஜாக்கிரதை தெரியணுமே. ஆமா, இன்னும் இவ்வளவு நேரம் பேசி இன்னும் அதை கிடக்காமலே இருக்கும். ஐயா வயசானதுனால சாமி கூட்டி போயிட்டு கூட்டி விட்டார். அதனால அவர் ஈஸியா டிராவல் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். வரும் உங்களுக்கு, நீ அடிக்கடி வரும். ஆமா வரும். அதிகமா அதுல கவனம் செலுத்தாதீங்க. ஆமா, கொஞ்ச நாளைக்கு இல்ல, நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஆமா ஆமா, அது இல்ல உங்கள்கிட்ட, நீங்க இருங்க. அதுதான் எங்க விருப்பம் தான் உங்களை வச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. ஆமா. ஜாக்கிரதை, விழிப்புணர்வு. ஈஸ்வரனோடு அதுக்கு முன்னாடி உள்ள பயணம் தான் அது. அதுதான் நான் எல்லாமே சொல்லிட்டேன். எது எது ஜாக்கிரதை இல்லைன்றத சொல்லிட்டேன். தீ பிடிச்சா ஓடுறது, கத்தி குத்துனா தப்பிக்கிறதுலாம் இல்லை. அது
அது எல்லாமே டிராவலில் ஒன்று தான். தன்னை அறிதல்ன்றது டிராவலில் ஒன்று தான். இப்போ தன்னை அறிதல் நீங்கள் தன்னை அறிஞ்சீங்கன்றதுக்கே கூட ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நீங்கள் உன்னை அறிஞ்சிட்டீங்க, அதாவது தன்னை தானே அறிஞ்சிட்டோம்னா அது ஒரு தனி பார்ட். அது ஆமாம், அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு. ஜீவனுக்கு உணர்வு வருவது அது ஜாக்கிரதை, அவ்வளோதான். இப்போ சாமி இருந்தாரா? ஞானப்பிதா இருந்தாங்க. அவங்க ஜாக்கிரதையில் தான் இருந்திருப்பாங்க. ஜாக்கிரதையில் தான் இருந்தாங்க. ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாகவும் அதான் ஜாக்கிரதையிலும் புரியுற மாதிரி சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு புரியாமல் போயிடும்ல, இவங்களுக்கு இல்லை, வெளியில் இருக்கும். ஜாக்கிரதையிலையும் ஜாக்கிரதையாக இருந்தார். ஜாக்கிரதையிலும் ஜாக்கிரதையாக இருந்த ஞானப்பிதாவுக்கும் சில சங்கடங்கள் என்னாச்சு வந்துதான் இருந்தது, நடந்துதான் இருந்தது. இப்ப சாமி ஜாக்கிரதையிலும் ஜாக்கிரதையில இல்லைன்னு சொல்றதா நம்ம? இந்த பவரை கையில பிடிச்சாருன்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாக்கிரதையா அது கரெக்ட். அதுவும் அது ஜாக்கிரதை தான் வருது. அப்ப இந்த சங்கடங்கள்லாம் அனுபவிச்சாரு. அதை வந்து அப்பா ஜாக்கிரதையில இல்லை. ஜாக்கிரதையில இல்லாத போது அவர் சங்கடங்களை அனுபவிச்சாருன்னு சொல்றதா? எப்படி சொல்றது? இது உங்களுக்கான பதில். எப்படி சொல்றது? ஏன்னா நீங்க யுத்த பண்றீங்க, பயிற்சி செய்றீங்க, சங்கடங்களை அனுபவிக்கிறீங்க. இப்ப இவரு எதனால இதை இங்க அனுபவிச்சாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நடக்கக்கூடியதை அப்ப சரிதான் நீங்க ஏத்துக்கக்கூடிய மனநிலைக்கு வருவீங்க. இல்லையே, சாமி வந்து அதெல்லாம் கோவப்பட்டுலாம் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. கரெக்ட். இது வேற மாதிரி சொல்லுவாங்க. நமஸ்காரம், உட்கார். கரெக்டான பதிலுங்க. அந்த காலத்துக்குள்ள கட்டடத்துல அவர் வந்து நான் அனுபவித்து ஒரு காட்சி தான் ஆகும். அப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு முன்னாடியே? அப்ப அவருக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சிருக்கு? அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவர் அவங்க இறங்கி வந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்ச ஒருத்தரால தான் எப்படி இருக்க முடியும்? சாதாரணமா அந்த சூழலை ஏத்துக்கிற முடியும். இத சாமி ஜாக்கிரதைன்றார். ஜாக்கிரதையில் ஜாக்கிரதைன்றார். இப்ப நமக்கு ஏன் ஜாக்கிரதை வரல தெரியுமா? ஏன் வரலன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால நம்மளோட எது தொடர்ந்து இருக்கு? பயம். பயம் தொடர்ந்து இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால, ஆமா நாளைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு 2 லட்ச ரூபா போய் அவனுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பயம் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பயம் இருக்கிற வரையும் நம்ம எங்க போக முடியாது? ஜாக்கிரதைக்கு போக முடியாது. இதுல உள்ள சூட்சமம், ஜாக்கிரதையும் பயமும் ஒரு நூல் தான். ஜாக்கிரதையும் பயமும் ஒரு நூல் தான். இந்த பயம் என்பது ஒரு மாயை. பயம் என்பது ஒரு மாயை. அது எப்படின்னா மனம் உள்ளே அதைத்தான் தன் பயம்னார் சாமி. மனம் உள்ளே போக 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 உங்களுக்கு அதிகமாக வருவது பயம்தான் வரும். அதற்காக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? பயணத்தை நிறுத்தக்கூடாது. பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பயணத்தை ஆமா நிறுத்தக்கூடாது. நீங்க இப்ப அந்த சுரங்கத்துக்குள்ள போறவன் அமைதியா அப்படியே நம்ம பயந்து பயந்து போனாலும் என்ன செஞ்சுதான் போறான்? டிராவல் ஆகி தான் போறான் இல்லையா? அது ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 கிலோமீட்டர்ல 6 கிலோமீட்டருக்கு அவனுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு என்ன ஆயிடும்? ஒரு சுதாரிப்பு வரும். சுதாரிப்பு வர ஆரம்பிக்கும். சரி சரி பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சொல்றது எதுதான்? மனசு தான் சொல்லுது. பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் என்ன அப்படின்னு.
அதுல இருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் போன உடனே அவனுக்கு ஸ்ட்ராங்கா ஆயிடுவான். ஏன் அப்படின்னா அங்க யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம தான் ராஜா, இது இங்க யாருமே கிடையாதுன்னு ஸ்ட்ராங் ஆயிடுறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என்ன ஆகி வருது, பயம் வெளியில போகுது. போன உடனே என்ன ஆகுது, ஜாக்கிரதை வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த உண்மையான இடத்த போய் அவரால் அடைய முடியுது. பயம் என்று பூஜ்யமாகணும், பயம் என்று இருக்கக்கூடாது. ஆமா, ஒரு மனிதனுக்கு பயம்தான் வந்து முருகன் எதிரி. முருகன் எதிரி கண்ட்ரோல் பண்ண எப்படி அதுதான் இப்ப பண்ணிட்டே இருக்கமே, அது ஏன் நடக்கலைன்றதுக்காகத்தான் இந்த கிளாஸே. ஆமா, முதல் உங்களுக்கு பயம்னா என்னன்னு புரிதல் வந்தா தான் நீங்க அதை என்ன செய்ய முடியும், விட முடியும், அதை கடக்க முடியும். அது தெரியாம நீங்க என்ன செய்ய முடியாது, கடக்க முடியாது. பயம்ன்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலையோ, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பழக்கம் இல்லையோ, எதை பத்தின அறிவு உங்கள்கிட்ட இல்லையோ, அப்பொழுதுதான் உங்கள்கிட்ட என்ன இருக்கும், பயம் இருக்கும். இதுதான் பயம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அதை பத்தி முழுவதாக தெரிஞ்சுக்கிற முற்படணும். முழுவதாக தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்க உடனே பயம்னா என்னன்னு புத்தகம் வாங்கி படிக்க கூடாது. ஆமா, பயிற்சியின் மூலமா முற்படணும். பயம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெருசா ஒண்ணுமே கிடையாது, அது இல்லாத ஒண்ணுதான். அது இல்லாத ஒண்ணுதான். சாமி அழகா சொல்றாரு, நீ புரிஞ்சுக்கிறாத. சாமி என்ன சொல்றாரு, நான் கடவுள் வந்து இருக்காரு இல்லைன்னா நான் சொல்ல வரல, நான் கடவுள் இருக்காரு இல்லைன்னு சொல்ல வரல. இருக்காருன்னு எவன் சொல்றானோ அவனுக்கு எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு சொல்ல வந்திருக்கேன்னா அதுலயே அவரு அத்தாரிட்டி பண்றாரு. எனக்கு தெரியும்ன்றாரு, நான் அதை பத்தி படிச்சுட்டேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியுன்றாரு இல்லையா. ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி அத்தாரிட்டியா சொல்லல. எல்லாமே ஒரு பிராக்கெட் குறி போட்டு தான் சொன்னாங்க. இது அது அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை வெளிப்படையா என்ன செய்யல, சொல்லல. எல்லாரும் ஒரு பிராக்கெட் குறி போட்டு தான் சொல்லிட்டே இருந்தாங்க. சாமி மட்டும்தான் என்ன செஞ்சாரு, இந்த குகை டிராவல் சொன்னோம்ல, அது மாதிரி அவர் தெளிவா போயிட்டு வந்து அழகா சொன்னார், இதுதான் இங்கதான் இருக்குன்னு அடிச்சு சொன்னாரு. அதனால அவர் சொன்னது, சித்த வித்தியார்த்திகளுக்கு பயம் என்பது கூடாதுன்னாரு. அடுத்து சொன்னாரு, இப்ப பயம் என்பது கூடாது. அடுத்து சொன்னாரு, 2 ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் தானாக செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னது, பொறுமை, துணிவு. இது ரெண்டும், துணிவு பொறுமை. நல்லா கேட்டுக்குங்க. துணிவுன்றதுல நிறைய அர்த்தம் இருக்கு. துணிவுனா நீங்க ஒருத்தனை அடிக்கலாம், ஆமா, வாய்வாதம் பண்ணலாம், சண்டை போடலாம், என்ன வேணாலும் ஆடியோவா பேசி போடலாம், இல்ல இதெல்லாம் துணிவு இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல துணிவு. ஆமா, துணிவு வேணும்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பொறுமை வேணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த பொறுமை யாருக்கு தெரியுமா வரும்? எவனுக்கு துணிச்சல் வருதோ அவனுக்கு தான் பொறுமை வரும். துணிச்சல் இல்லாதவனுக்கு பதட்டம் தான் வரும். பதட்டம் வரும். அந்த பதட்டத்துல தான் அவன் எல்லாமே பண்ணுவான். சரியான விஷயங்கள்ல தப்பா பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால சாமி முதல்ல பயத்தை எடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் துணிவு பொறுமைன்ற 2 ஆயுதம் வச்சுக்கான்னாரு. இப்ப அந்த குகைக்குள்ள போறோமா, ஒரு விளக்கு இருக்கும் நம்மள்கிட்ட கையில. அடுத்து போகும்போது இப்ப சாமி சொல்லி கொடுத்துட்டாரு, நீ மறுபடியும் ஒண்ணுமே இல்லாம போவோமா குகைக்குள்ள? போக மாட்டோமே. முன்னாடிதான் தெரியாது, நம்ம வாட்டுக்கு உள்ள நுழைஞ்சோம் போனோம். இப்ப அப்படி இல்லையே, சாமி தான் சொல்லிட்டாருல்ல. அப்போ ஒரு விளக்கு இருக்கு. கரெக்டு, ஒரு விளக்கு இருக்கு இல்லையா? ஒரு தடி இருக்கு, கம்பு. ஏன்? வேற ஏதாவது விலங்குகள் வந்து நம்மளை ஆட்படுத்திடக்கூடாது. கதி இருக்கு இல்லையா? ரெண்டையும் பிடிச்சிட்டு தான் என்ன செய்யறோம், போறோம். இப்ப பயம் கிடையாது. சாமி சொல்லக்கூடிய 2 ஆயுதங்களும் நம்ம கையில இருக்கு. அதை பிடிச்சிட்டு இப்ப டிராவல் ஆகும் இல்லையா? இப்ப முழுவதுமாகவே அந்த ஜாக்கிரதை வந்துருச்சு. ஜாக்கிரதை என்பது நீங்கள் எதற்காக இந்த பயணத்திற்குள் வந்தீங்களோ அந்த உணர்வோடு கடைசி வரையும் இருப்பதுதான் ஜாக்கிரதை. வேற ஒண்ணுமே கிடையாது. ஜாக்கிரதைனா நீங்க எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை. நீங்கள் எடுத்த முடிவில்
எடுத்த லட்சியத்தில் உறுதியா இருக்கீங்களோ அதுதான் ஜாக்கிரதை. குறிக்கோள். ஆமா, வேணாம் வேணாம், பேர்லாம் வேண்டாம், ஏதோ எனிஒன், அவ்வளவுதான். ஆமா, அதனால அதுதான் ஜாக்கிரதை இல்லையா? நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நீங்க இந்த சித்த வித்தைக்குள் வரும்போது முதல் நீங்கள் ஜாக்கிரதையை சந்திச்சிருக்கீங்க. அந்த ஜாக்கிரதை ரொம்ப தெளிவா இருந்தது, ஆனந்தமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. வித்தை வாங்கும்போது நீங்க வித்தை வாங்கின நாளை நீங்க யோசித்து பாருங்க. முத வித்தை வாங்கினீங்க அந்த நாளை நீங்க யோசித்து பாருங்களேன். அந்த நாள் உட்காரு அந்த நாளை நீங்க யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு வித்தை வாங்கிட்டு போய் நீங்க தூங்கியிருப்பீங்களா? தூக்கமே வராது. ஏன்னா அந்த கதியை அனுபவிச்சோம், தூக்கமே வரல. எங்கேயோ போயிட்டோம் நம்ம. ஆஹா, ஏதோ வேற உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்ற அந்த சிந்தனை இல்ல. அப்பா படத்தை பார்த்து அப்படியே சிலாயித்து நம்ம என்ன செய்யறோம்? பிடிச்சிட்டேன் பக்கத்துல தான் அப்படின்னது. அடுத்து 3 மாசம் போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வாரேன் அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல. அப்ப அங்க ஜாக்கிரதை என்ன ஆயிடுச்சு? கோதம் நீங்களும் நம்மெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் புண்ணியம் ஏதோ செஞ்சிருக்கோம் போல, அதனால நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இருந்தது. உண்மை அதுதான், உண்மையை தான் சொல்றேன். அப்படிலாம் டிராவல் ஆன ஆளுக தான் நாங்கள். அதனால எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆமாம், 6 மாதம் 1 வருஷம்லாம் தனித்தனியாக போயிடுவோம். அவர் ஒரு பக்கம் போயிடுவார், நாங்கள் ஒரு பக்கம் போயிடுவோம், அவர் அண்ணன் ஒரு பக்கம் போயிடுவார். அப்படி போய் நாங்கள் பயிற்சி செஞ்ச காலங்கள் உண்டு. அதை தான் இப்போ திரும்ப சொல்கிறார். அதுதான் அந்த இடத்துல இருந்து நீங்கள் தவறுனீங்க பாருங்க, அது கடைசி வரை என்ன ஆகலை, கைகூடாமலே போயிடுச்சு. அதனால நீங்கள் எது எடுத்தாலும் எதற்காக எடுத்தீர்களோ அதில் உறுதியாக இருந்தால் அதற்கு பேரு ஜாக்கிரதை. எப்ப அதுல இருந்து நழுவுறீங்களோ இல்ல. அததான் அந்த பாம்பு செஞ்சது. என்ன செஞ்சது? நான் உள்ள போறேன், எவன் உள்ள வருவான் இல்லையா? நான் போறத நீ பாத்துட்டியா? நான் போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் போல, நான் இங்கேயே நிக்கிறேன். நீ இப்ப கையை விட்டேன்னா என்ன செய்வேன்? கடிச்சு வச்சிருவேன். நல்லா பாத்துக்க, இது என்னுடைய ஜாக்கிரதை இல்ல. உன்னுடைய அஜாக்கிரதை நீ என்னட்ட கடி வாங்கணும்னு இருக்கு இல்ல. இதை நீங்க மாயையா ஒப்பிட்டு பாத்துக்குங்க இல்ல. நமக்கு இங்க பாம்பு இருக்குல்ல, அடக்க வேணாம், பழகுங்க. ஆமா, எல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதையுமே என்ன செய்யாதீங்க, அடக்காதீங்க. ஆமா, பழகுங்க. பழகுறதுலதான் இருக்கு. சாமி சொல்லிட்டார்ல, அன்பா இதாதான் ஏக சகோதரத்துவம். நம்ம அன்புன்றத சாமி ஏக சகோதரத்துவம்ன்றார் இல்லையா? உலகத்துல சிறந்த ஆயுதம் அன்பு. பழகி பாருங்க. புளியா இருந்தாலும் என்ன ஆயிடும்? புல்ல சாப்பிட்டு நம்ம பக்கத்துலயே படுத்துக்கிறோம். புல்ல சாப்பிடுமா? சாப்பிடாது. சாப்பிடாதா? புல்ல சாப்பிடும். எதுக்கு சாப்பிடும் தெரியுமா? சுத்தி பண்றதுக்கு சாப்பிடும். வயிறு சுத்தி பண்றதுக்கு தான் சாப்பிடும், வேற எதுக்குமே சாப்பிடாது. அதனால பழக ஆரம்பிக்கணும். பழகுங்க. பழகித்தான் நீங்கள் பயத்தை போக்க முடியும், ஜாக்கிரதை உணர்வை வர வைக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, வர்றது மிக கடினம். அதனால நீங்க எடுத்த அந்த இதுல வந்து நீங்க உறுதியா இருக்கணும். அதுதான் ஜாக்கிரதை. ஆமா, மனம் இயங்கும். மனம் இயங்கும், சுத்த மனமாக மாறிடும். சுத்த மனமாக. மேல் மனம், அதுதான் ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட். மேல் மனம், நடுமனம், ஆள் மனம் இல்லையா? மேல் மனம் என்பது நம்மளுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ், புற உலகிற்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? நடுமனம் என்பது நீங்க பயிற்சிக்கு உள்ள வந்துட்டீங்க. என்னது? வந்து போறீங்க, வந்து போறீங்க. இப்ப இதுல கடைசியா இருக்கிறதுக்குள்ள நீங்க போக முடியல, அதுதான் ட்ரை பண்றீங்க. இப்ப இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தா தான் நீங்க அங்க போக முடியும். மேல்நிலையை கட் பண்ணி நடுநிலைக்கு வந்து ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து நடுநிலையை கட் பண்ணி ஆழ்நிலைக்கு போறது. அதுதான் சாமி இப்படியெல்லாம் கிளாஸ் எடுத்தா நீ சீக்கிரம் பயிற்சி செஞ்சுக்கிற மாட்டேன்னு வித்தையை கொடுத்தாரு. இப்படியெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு போனா நீ வந்து அந்த வார்த்தையில மயங்கி உட்காந்துருவ அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாரு,
பயிற்சியை கொடுத்துட்டாரு. அதான் சார் ஐயா சொல்ற மாதிரி ஃபார்முலாவை கொடுத்த ஒரே குருநாதர் நம்ம சாமி மட்டும்தான். எல்லாரும் மிஷின் செஞ்சு மிஷினை தான் கொடுப்பாங்க. ஆனால் சாமி என்ன பண்ணிட்டாரு, ஃபார்முலாவே தூக்கி கொடுத்துட்டாரு. இந்த நீயே செஞ்சுக்கோ. ஓ ரீஃபால்ட் ஆச்சுன்னா அதுலேயே இருக்குது, நான் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலாலே இருக்குது, இது ரீஃபால்ட் ஆகும், நீ வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் சரி பண்ணி நீ வந்து நடத்திக்கிறணும் அப்படின்றதையும் சாமி கொடுத்துட்டார். அதுதான் சித்த வேதம், அதுதான் நடவடிக்கை கிரமம், அதான் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், எல்லாமே அதுதான் சித்த வித்தை, எல்லாமே அதுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ளே போகணும். நம்ம போகலை, நம்ம ஆமாம் நம்ம வித்தை. இப்போ மிஷின் வந்து ரெண்டாயிடுச்சு ஓடிட்டே இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னா எப்போ ஃபால்ட் வருதோ அப்போ மட்டும்தான் சாமியை திரும்பி பார்க்குறோம், சாமியை பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு நான் கீழே வர நடவடிக்கை கிரமம்னு ஒன்று கொடுத்துருக்கேன், நான் உன்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபார்முலா, நீ என்னையை பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. வாஷிங் மிஷின் வாங்கினேன்னா ஃபோன் பண்ணி என்ன சொல்லாங்கல்ல, கேட்லாக பாருங்க மேடம், வாங்க அதில் இருக்கும், நான் சொல்லி வச்சிருக்கேன், அது முதல் பாருங்க, முடியலன்னா கூப்பிடுங்க நான் வாரேன்னு சொல்லி. அது மாதிரி தான் அப்பா, நீ அதை படிடா, படித்து முதல் பயிற்சியை பண்ணு, கடைசியாக எப்படி நான் தான் வரணும் உன்னை கூப்பிட்டு போக, அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரிப்பேர் ஆகும்போது தான் கேட்லாக தொடரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஓடுறதா இன்னும் நல்லா ஆமாம் ஓட வைக்கிறதுக்கு நம்ம அதோட என்ன செய்யணும். ஆமாம் நான் அதான் சொல்லுவேன், டெய்லி ஒரு அரை மணி நேரம் சித்த வேதம் படிங்க. யாராவது படித்து சொன்னால் உட்காந்து கேளுங்க, யாராவது படித்து சொல்கிறாங்கல்ல அதை கேளுங்க, இல்லை நீங்கள் படிங்க, இல்லை யாராவது நீங்கள் படித்து சொல்லுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நாள் நடவடிக்கை கிரமம் படிங்க. ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணலை, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், படிங்க. படிக்க படிக்கத்தான் அது உங்களுக்கு ஃபாலோவுக்கு வரும். ஏன் அப்படின்னா அது உள்ளே போய் இதெல்லாம் ஏன் சாமி சொன்னாருன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்த வச்சிரும். அப்படி விளங்கித்தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி விளங்கத்தான், சும்மா இருக்கும்போது அதை பார்த்து விளங்கத்தான் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதை படிங்க, உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் படிங்க, இதெல்லாம் படிங்க. நீங்கள் பயிற்சி செய்கிறதுக்கு இன்னையிலேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஜபம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, 6 மணிக்கு உட்கார போகிறோம், 5 மணி சித்தவேத புக்கில் ஒரு அத்தியாயம் எனி ஒன், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே திறக்காங்க, இடையிலேருந்து திறங்க, நீங்கள் வாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே போங்க. டான் 6 மணி ஆச்சா, மூடி வச்சுட்டு உட்காருங்க. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது உள்ள கதியோடு ஓட ஆரம்பிச்சிடும், லகுவாக ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே யாரும் தேவையில்லை, மனமே குரு தேவையில்லை, தாவோ தேவையில்லை, கிளாஸ் தேவையில்லை, வகுப்பு தேவையில்லை. பதில் சொல்லுவார், அதை அனுபவிங்க. அவர் சொல்றது சத்தியம். உங்களுக்கு ஒரு டவுட் வருதா, இதை வந்து யார்கிட்ட ஃபோன் போட்டு கேட்கணும், இல்லை இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா அதெல்லாம் வேணாம். அப்படியே போய் உட்காருங்க. உட்கார்ந்த உடனே ரிசல்ட் கொடுத்துருவார், உள்ள அழகா கொடுப்பார், அது வந்துடும். அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு போறதே இல்லை. இது சித்தவித்தை கொடுக்கும்போதே நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சித்த விதத்தை மறந்துடக்கூடாது, நடவடிக்கை கிரமத்தை மறந்துடக்கூடாது. நான் அதுக்கு ஒரு சின்ன இது கூட சொல்லுவேன். நீங்கள் படகுல போகிறீங்க, நீங்கள் மட்டும் இருந்தால் படகு போய் சேராது, துடுப்பு வேணும். அப்போ இல்லை, ஒரு பக்கம் பயிற்சி, ஒரு பக்கம் சித்த வேதம், ரெண்டையும் என்ன செய்யணும், சமமாக போடணும். போட்டால் என்ன ஆகிடும், போய் கரை சேர்ந்துடும். இல்லை நான் பயிற்சியை மட்டும் போட்டுக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் கரை சேர்க்கும் தான், கொஞ்சம் சிரமப்பட்டு அப்புறம் இந்த கை வலிக்குதுன்னு நீங்கள் அதை விடுவீங்க. அதை விட்டோம்னா ஒரு சின்னதாக ஒரு அலை வரும், இல்லை காற்று வரும், புயல் வரும், அது என்ன செஞ்சிடும், மொத்தத்தையும் கவுத்து விட்டு போயிடும். இப்போ மறுபடியும் நீங்கள் எந்திரிச்சு போட்ட சரி பண்ணி தண்ணி அள்ளி வெளியில் ஊற்றி திரும்ப உட்காந்து அடடா இன்னொரு துடுப்பு இருந்துச்சு நம்ம அதை மறந்துட்டோமேன்னு சொல்லி ரெண்டையும் திரும்ப சமமாக பிடிச்சி திரும்ப போட ஆரம்பிப்பீங்க. சாமி என்ன சொல்கிறார், அதெல்லாம் வேணாம், நான் தான் முதவே 2 கொடுத்துட்டேன்ல, நீ உட்காந்துக்க நல்லா நடுவில். எங்கே உட்காந்துக்கணும், நடுவில் உட்காந்துக்கணும். துடுப்பு ஓரத்தில் உட்காந்துலாம் போடக்கூடாது. நடுவுனா இங்கே சுழுமுனையில் உட்காந்துக்கிறேன்னா உட்காந்து கரெக்டாக துடுப்பை போட்டால் அழகாக கொண்டு போய் ஆமாம் போட்டோம்னா சரி கொண்டு போய் சேர்த்துரும் இல்லையா. அதனால் விழிப்புணர்வு என்பது இன்னும் வரல யாருமே. விழிப்புணர்வு என்பது பயம் போனால்தான் வரும். பயம் எப்போ போகும், பயம் எப்போ போகும்,
பயம் எப்போ போகும்? ஜாக்கிரதை வந்து நீங்க எதுக்காக பயணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சது ஞாபகத்துல இருந்தா பயம் போயிடும். நம்ம இதுக்காகத்தான் பயணிக்கிறோம்ன்ற அந்த சிந்தனை எப்பவுமே இருந்துச்சுன்னா பயம் போயிடும். அப்ப அந்த வாய்க்கால்ல 2 முதல்ல கிடக்கு 3 முதல்ல கிடக்கு அப்படின்னு இறங்கிட்டோம். இறங்கினதுக்கு அப்புறம் மேல இருந்து ஒருத்தன் சொல்றான் போறப்ப, ஏன்னா அதுல இறங்கிட்ட 4 முதல்ல கிடக்குயா அப்படின்னு. கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயையோ சொல்லிட்டானேன்னு ரிவர்ஸ் வரக்கூடாது. என்ன செஞ்சிடணும்? அவரெல்லாம் இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல, போயிடுவோம். அவ்வளோதான், போயிடணும். அது சொல்லிட்டு போனது மாயை தான், உங்களை செக் பண்ணுது. நீங்க அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. நான் முதல்ல வர்றதுக்குள்ள நான் முதல்ல போயிடுவேன்னு சொல்லி நீங்க போயிடணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால எடுத்த காரியத்தில் தெளிவு இருந்துச்சுன்னா பயம் தானா போயிடும். இவனை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, இவன் உறுதியா இருக்கான், இவனை பயமுறுத்தி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு மனசு அந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்காது. மனம்தான் கொடுக்குது, அதை கொடுக்காது. மாறா என்ன தெரியுமா செய்யும்? இவ்வளவு திறமா இருக்கிறவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? துணிவு கொடுக்கணும்னு கொடுக்கும். துணிவுன்ற உணர்வை அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும் இல்லையா? சரி, துணிவை கொடுத்தாச்சு, நீ அவ்வளவு தூரம் போகணும்ல, அதுக்கடையில ரிவர்ஸ் ஆயிட்டானா அடுத்து என்ன கொடுக்கணும்? பொறுமையை கொடுக்கணும் கொடுக்கும். இதை தான் சாமி 2 ஆயுதங்களா நீ செஞ்சு வச்சுக்கன்னார். இப்போ 2ஐயும் கொடுத்தாச்சுல்ல, இனி நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம் கடந்து. இதுதான் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். விழிப்புணர்வுனா போட்டு குழப்பிக்கிறவே வேணாம், ஜாக்கிரதைனா போட்டு குழப்பிக்கிறவே வேணாம். கோதண்டம் எதுக்கு சித்த வித்தை வாங்கினீங்க அப்படின்னு தூக்கத்துல அடிச்சு கேட்டா அப்படி இல்லை. நான் கேட்கறது, தூக்கத்துல கோதண்டத்தை அடிச்சு என்ன கோதண்டம் எதுக்கு சித்த வித்தை வாங்கினீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதுதான் வரணும். ஆமா, மரணத்தை வெல்வதற்கு ஏதாவது அந்த வார்த்தை தான் வரணும். ஆமா, அதுதான் ஜாக்கிரதை. சரியா? நல்லா தெளிவுல வச்சுக்கோங்க, உறுதியா. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவு சித்தவேதம், போனை கீழே வச்சிருங்க, தனியா போன் வேண்டாம், சித்தவேதம் படிங்க. சரி, அது ரொம்ப பெருசா இருக்கு கஷ்டமா இருக்குன்னா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், தைரியமா சொல்றேன், சாமியை வச்சுக்கிட்டே சொல்றேன், சித்தவேதத்தை தூக்கி வச்சுட்டு நடவடிக்கை கிரமத்தை படிங்க. மறுபடியும் படிங்க. நடவடிக்கை கிரமத்தை மறுபடியும் படிங்க. ஆமா, உங்களுக்குள்ள அற்புதமான மாற்றத்தை சாமி தருவார். நீங்க நடவடிக்கை கிரமத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கனாலே திரும்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதை தொட ஆரம்பிச்சிருவீங்க? சித்தவேதத்தை தொட ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் சாமி தெளிவா என்ன சொன்னாருன்னா, புதுசா வித்தை வாங்க வரவனுக்கு முதல்ல சித்தவேதமும் நடவடிக்கை கிரமமும், இப்பதான் சித்த வித்தை புக்கு கொடுக்குறோம். அப்போ 2 தான். இது 2ஐயும் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? படிக்கணும்ட்டாரு. ஒருவேளை அப்பவே அவர் டிசைட் பண்ணிட்டாரு, சித்தவேதம் இவனால படிக்க முடியலன்னா நடவடிக்கை கிரமத்தை அவன் முழுமையாக படிச்சு முடிக்கணும். கொஞ்சம் பக்கம் தானே படிச்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை படிச்ச உடனே அவனுக்கு மனசு எங்க வந்துடும்? சித்தவேதத்துக்கு வந்துடும். அதை அப்படி செயின் லிங்க் மாதிரி அப்படி கொடுத்துட்டாரு. சரியா? அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுதான் நான் சொன்னேன், நீங்க முதல்ல வரக்கூடிய ஜாக்கிரதை தான் வித்தை வாங்குவதற்கு. சரியா? அதுதான் இப்ப போட்டு கதை சொன்னேன், படகு இல்லையா? இதெல்லாம் நீங்க பயணிக்கிறதுக்கு. ஆமா, ஆனா மெய்ப்பொருள் உங்க கையில இருக்கு. எப்படி பயன்படுத்த தெரியாததுனாலதான் சாமி இவ்வளோ விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா? அப்ப அதை செய்யறதுக்கு தான் இதெல்லாம். அதை தான் நம்ம செய்ய மாட்டேன்றமே அப்படின்றதுனால தான் இதை ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் இங்க இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? சித்தவேதம் படிச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது, படிக்கணும். அதுக்காக நான் படிச்சுட்டே இருக்கிறதானா? படிங்க, படிச்சா வரும், புதுசா வரும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்? தியானம் பண்றதுடைய விளைவு, அதனுடைய புது அம்சங்கள் கான்செப்ட். அதான் சூத்திரமே. அதான் சூத்திரமே. ஏன் கோதண்டம்? பாதுகாப்பு அறவே நமக்கு தான். அந்த ஈஸ்வர நிலைக்கு போய் அதுக்கப்புறம் சாமி எழுதின ஒண்ணு, அது சித்த வேதம் கிடையாது. அது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த ஒரு புத்தகம். கையிலேயே கொடுத்துருக்காரு. நம்ம சித்தவேதத்தை தூக்கிட்டு சுத்துறது, புக்கை தூக்கி சுத்தல, அத்தனை அண்டத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு கையில வச்சுட்டு சுத்தி திரியிறோம், சாதாரணமா திரியிறோம் இல்லையா? அப்ப அதை நமக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருந்தா நம்ம எவ்வளவு பெரிய வியாபகமா இருந்திருக்கலாம் ஆற்றல்ல இல்லையா? அதை நம்ம மனசுல வச்சுக்கணும்.